வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க காய்ஸ். பிற்கால சோழர்களினுடைய தலைநகரம் பார்த்திங்கன்னா உறையூர், இன்றைய திருச்சி. அதுதான் பிற்கால சோழர்களுடைய முதல் தலைநகரம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது யாருடைய காலத்தில் அப்படின்னா கரிகாலனுடைய ஆட்சி காலத்தில் உறையூர் தலைநகராக இருந்தது. அதற்கு பிறகு விஜயாலயன் சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தார். அதுக்கப்புறம் அவர் தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கினார். அப்போ முதல்ல உறையூர், அடுத்து தஞ்சாவூர். அதுக்கடுத்து பின்னாடி வந்தவங்க பிற்காலத்தில் ராஜேந்திரனும் அவருக்கு பின் வந்தவரும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு பேரரசு ஆட்சி செய்தனர். அப்போ இதிலிருந்து 3 தலைநகர் சோழர்களுக்கு இருந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உறையூர், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம். அடுத்து முதலாம் ராஜராஜன் கிபி 985 1014 வரை அவருடைய காலகட்டம். சோழ பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர். இவர் தஞ்சாவூரில் புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார். இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு இன்னொரு பேர் ராஜராஜேஸ்வரம். அவர் வச்ச பேர் ராஜராஜேஸ்வரம். முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கு கீழை சாளுக்கியர்களுக்கும் இடையிலான திருமண உறவு தொடங்கியது. சோழர்களுக்கும் கீழை சாளுக்கியர்களுக்கும் யாருடைய ஆட்சி காலத்தில் திருமண உறவு தொடங்கியது அப்படின்னா முதலாம் ராஜராஜன். முதலாம் ராஜராஜனின் மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். விமலாதித்தனின் மகனான ராஜராஜ நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரனின் மகளான அம்மங்காதேவியை மணந்தார். ராஜராஜ நரேந்திரனின் மகனே முதலாம் குலோத்துங்கன் ஆவார். முதலாம் ராஜராஜனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் அவருடைய ஆட்சி காலம் 1014 கிபி 1014 1044 வரைக்கும் தன்னை கங்கை கொண்டான் என பிரகடனப்படுத்தி கொண்டார். கங்கை கொண்டான் என அழைக்கப்பட்டவன் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். அது பார்த்திங்கன்னா வட இந்திய பகுதிகளை வெற்றி பெற்றதன் நினைவாகத்தான் கங்கை கொண்ட சோழபுரம்ங்கிற கோயிலை அவர் கட்டுகிறார். இது ஒரு முக்கியமான ஒன்று. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர் யார் அப்படின்னு பிற்கால சோழர்களின் நிர்வாக முறை. தனது மூத்த மகனை அரசர் தனது வாரிசாக தெரிவு செய்தார். அந்த மூத்த மகனுக்கு பேர் யுவராஜன். அதில் பார்த்திங்கன்னா அரசரினுடைய ஆணைகள் அவருடைய அதிகாரிகளால் பனை ஓலையில் எழுதப்பட்டன அல்லது கோயில் சுவர்களில் பொறிக்கப்பட்டன. இது ஒரு முக்கியமானது. அரசு ஆணைகள் எங்கெங்கே எழுதப்பட்டன அப்படின்னா பனை ஓலைகள், கோயில் சுவர்கள். அடுத்து மூத்த மகனுக்கு யுவராஜாக்கள் நிர்வாக பயிற்சி பெறுவதற்காக மண்டல ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டனர். சோழ பேரரசு எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா மண்டலங்கள், நாடுகள், கிராமம். அந்த கிராமத்துக்கு இன்னொரு பேர் கூற்றம். நிர்வாக அமைப்பினுடைய மிகச்சிறிய அலகு கிராமம் சொல்லுவாங்க. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம். அதில் பார்த்திங்கன்னா ஊரார், சபையோர், நகரத்தார், நாட்டார் இந்த அமைப்பில் செயல்பட்டது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வணிகர்னுடைய குடியிருப்புகளை நகரத்தார் நிர்வகித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உத்திரமேரூர் கல்வெட்டு. காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம். ஒரு பிரம்மதேய கிராமம் தான் அந்த உத்திரமேரூருங்கிறது. இக்கிராமத்தில் கிராம சபைக்கான உறுப்பினர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டனர் என்பது குறித்த கல்வெட்டுகள் உள்ளன. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு உறுப்பினர், அதாவது வார்டு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவார். மொத்தம் 30 குடும்பங்கள் இருந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய குறிப்புகளில் இருக்கிறது. உத்திரமேரூர் பொறிப்புகள் கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. இந்த பொறிப்புகள்லாம் கல்வெட்டுகள். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எதை பற்றிய விவரங்களை வழங்குகின்றன? கிராம நிர்வாகம் பற்றிய விவரங்களை வழங்குகின்றன. நிலவரிக்கு என்ன பேர்னா காணிக்கடன். மகசூலில் 1/3 பகுதி தானியமாக வசூலிக்கப்பட்டது. அதை காணிக்கடன். அடுத்து தேவதான கிராமங்கள் அப்படின்னா கோயில்களுக்கு, மத நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்களுக்கு பேர் தேவதான கிராமங்கள். வேளாண் வகைனா பார்த்திங்கன்னா
விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் வேளாண் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. நிலங்களின் உடைமையாளர்களுக்கு பேர் வேளாளர். அடுத்து சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது பள்ளிச்சந்தம். நம்ம ஏற்கனவே இது பார்த்தோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த சமூக அமைப்பில் வருது. நீர்ப்பாசனத்தில் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இது பார்த்திங்கன்னா 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை உருவாக்கியவர் யாருன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன். அதே முறை ஊர் மக்கள் அனைவருக்கும் பொதுவான வாய்க்காலுக்கு பேர் ஊர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லி ஒரு நீர்ப்பாசன அமைப்பு இருந்தது. அடுத்து மதத்தில் பார்த்திங்கன்னா சைவ மதத்தை பின்பற்றினர் சோழர்கள். அது சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் சைவ அடியார்களான நாயன்மார்களால் பாடல்களாக இயற்றப்பட்டுள்ளன. இவை நம்பியாண்டார் நம்பி என்பவரால் தொகுக்கப்பட்டு சைவ திருமுறைகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த நம்பியாண்டார் நம்பி எதை தொகுத்தார்னா சைவ திருமுறைகள். நாயன்மார்கள் பாடப்பட்ட நூல்கள் சைவ திருமுறைகள் என அழைக்கப்பட்டன. சோழர்கள் காலத்தில் பிரம்மாண்டமான கோயில்கள் கட்டப்பட்டன. அதில் எடுத்துக்காட்டு தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம். இந்த கோயில்கள் பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அதில் சிற்பங்கள், செப்பு சிலைகள், ஓவியங்கள் மற்றும் படிமவியல் ஆகியவை களஞ்சியமாக உள்ளன. அடுத்து கல்வி பணியில் பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல, அது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது, வேத கல்லூரி ஒன்றை அமைத்தார். வேத கல்லூரி அமைக்கப்பட்ட இடம் எண்ணாயிரம். அமைத்தவர் முதலாம் ராஜேந்திரன். அதற்கு பின்பு வந்த சோழ அரசர்கள் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள திருப்புவனை அப்படிங்கிற இடத்துலையுமே செங்கல்பட்டு மாவட்டம் திருமுக்கூடலிலும் வேத கல்லூரிகளை நிறுவினார்கள். ஆண்டு கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. பெரிய புராணமும் கம்பராமாயணமும் சோழர்கள் காலத்தை சார்ந்த இலக்கியங்கள். பெரிய புராணமும் கம்பராமாயணம் சோழர்கள் காலத்தை சார்ந்தவை. அடுத்து வணிகம். சோழர் அரசில் கடல்சார் வணிகம் செய்வோருக்கு பேர் 5 வண்ணத்தார். உள்நாட்டு வணிகம் செய்வோருக்கு பேர் மணி கிராமத்தார். இந்த 5 வண்ணத்தார் என்பது மேற்கு ஆசியர்கள், அரேபியர்கள், யூதர்கள், கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. 5 வண்ணத்தாருக்கு இன்னொரு பேர் ஐநூற்றுவர் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த காலத்தில் அழைத்தார்கள். அவர்கள் பார்த்திங்கன்னா மேற்கு கடற்கரையோர துறைமுக நகரங்களில் குடியிருந்தனர். அடுத்து மணி கிராமத்தார் மற்றும் 5 வண்ணத்தார் அமைப்புகள் பிற்காலத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு 500வர் அல்லது திசை 1500வர் அப்படின்னு பேர் வச்சாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கர்நாடக மாநிலம் ஐகோலில் இருந்த தலைமை அமைப்பின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டன. இந்த 2 அமைப்பு சேர்ந்து எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு அமைப்பின் கீழ் செயல்பட்டது அப்படின்னா ஐகோல் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்ட கடல் சார்ந்த வணிகத்தின் மூலம் யானை தந்தங்கள், பவளம், சங்குகள், ஒளிபுகும் மற்றும் ஒளிபுகா கண்ணாடிகள், பாக்கு, ஏலம், வர்ணப்பட்ட நூல்களோடு செய்யப்பட்ட பருத்தி இலை துணிகள் ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டன. இதெல்லாம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ளே இறக்குமதி செய்யப்பட்டன. அங்கிருந்து கொண்டு வந்தாங்க, நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்த பொருட்கள். சந்தனம், கருங்காலி கட்டைகள், சுவையூட்டும் பொருட்கள், விலையுயர்ந்த ஆபரண கற்கள், மிளகு, எண்ணெய், நெல், தானியங்கள், உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் இவை. இது பார்த்துக்குங்க. அடுத்து பிற்கால பாண்டியர்கள், அவர்களுடைய தலைநகரம் கொற்கை. அந்த கொற்கை அப்படிங்கிறது முத்துக்குளித்தலோடு தொடர்புடைய ஒரு துறைமுகமாகும். இது தொடக்க கால பாண்டியர்களுடைய தலைநகரமாக இருந்தது. பிற்காலத்தில் மதுரைக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம். கொற்கைக்கு அடுத்தது மதுரை அவர்களுடைய தலைநகராக இருந்திருக்குது. மதுரை நகர் பார்த்திங்கன்னா மாபெரும் பண்பாட்டு மையமாக திகழ்ந்தது. அதில் கடுங்கோன் எனும் பாண்டிய அரசன் களப்பிரர்களிடமிருந்து 6ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்களினுடைய பகுதிகளை மீட்டார். இது ஒரு முக்கியமான கேள்வி. கடுங்கோன் எனும் பாண்டிய அரசன். அடுத்து அரிகேசரி மாரவர்மன் அப்படிங்கிற ஒரு வலிமைமிக்க முதல் பாண்டிய அரசர் கிபி 642 அரியணை ஏறினார். இவர் பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகாலத்தவர். இவர் அரிகேசரி மாரவர்மன் சமணர்களை துன்புறுத்திய கூன் பாண்டியனே என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். கூன் பாண்டியன் என்று அழைக்கப்படுபவர் அரிகேசரி மாரவர்மன். இவர் சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரியை சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாற்றினார்.
மதம் மாறிய அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது. அரிகேசரிக்கு பின் பாண்டியவர் அரச வம்சத்தின் மகத்தான மன்னனான ஜடில பராந்தக நெடுஞ்சடையன், அவனுக்கு பேர் முதலாம் வரகுணன், 756 815 வரைக்கும் ஆட்சி பொறுப்பேற்றார். இவரே வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி. இது ஒரு முக்கியமான கேள்வி, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்பட்டவன் யாருன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன். ஜடில பராந்தக நெடுஞ்சடையன், இதை வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிற்கால பாண்டியர்களின் தலைநகரம் பார்த்திங்கன்னா காயல். காயல் பிற்கால பாண்டியர்களுடைய தலைநகராக விளங்கியது. அதில் பாண்டியர் ஆட்சியின் போது வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ 2 முறை காயல் நகருக்கு வருகை புரிந்தார். ஆண்டு கொடுத்துருக்காங்க 1288, 1293. இந்த 2 ஆண்டுகளில் மார்க்கோ போலோ என்ற வெனிஸ் நகரை சார்ந்த பயணி பாண்டியர் ஆட்சியின் போது காயலுக்கு வருகை புரிந்தார். எந்த ஊருக்கு வந்தார் அப்படின்னு கேட்பாங்க. காயல். இந்த காயல் துறைமுகம் பார்த்திங்கன்னா அரேபிய சீன கப்பல்களால் நிரம்பி இருந்தது. அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் நிறைய கப்பல்கள் நின்றுருந்துச்சு அப்படின்னு அந்த மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டுகிறார். இது சொன்னது யாருன்னா மார்க்கோ போலோ. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும். மார்க்கோ போலோனுடைய பயண குறிப்புகளில் ஒன்று முக்கியமாக குறிப்பிடுறாரு, சதி என்ற உடன்கட்டை ஏறுதல். அந்த காலத்தில் அரசர்களுடைய பலதார மனத்தையும் குறிப்பிடுகிறார். அப்போ அந்த சதிங்கிற பழக்கம் அந்த பாண்டியர்கள் காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு மார்க்கோ போலோ குறிப்பிடுகிறார். அடுத்து சடையவர்மன் சுந்தரபாண்டியன். 2ஆம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் ஹொய்சாளர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். கண்ணனூர் எனும் இடத்தில் நடைபெற்ற போரில் சுந்தரபாண்டியன் மாளவரசர் வீர சோமேஸ்வரனை தோற்கடித்தார். யாருன்னா சுந்தரபாண்டியன். அவருடைய ஃபுல் நேம் பார்த்திங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது அவருடன் விக்கிரமபாண்டியன், வீரபாண்டியன் ஆகியோர் கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தனர். கூட்டு அரசர்களாக ஆட்சி செய்தவர்கள் சுந்தரபாண்டியனுடன் யாராருன்னா விக்கிரமபாண்டியன், வீரபாண்டியன். சுந்தரபாண்டியனுக்கு பிறகு மாரவர்மன் குலசேகரன் வெற்றிகரமாக 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவருக்கு வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் என்ற 2 மகன்கள். இந்த மாரவர்மன் குலசேகரனுடைய 2 மகன்கள் யாராருன்னா வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன். இதில் பார்த்திங்கன்னா வீரபாண்டியன் கூட்டு அரசராக நியமிக்கப்பட்டார். இதனால் தந்தை மீது வெறுப்புற்ற சுந்தரபாண்டியன் மாரவர்மன் குலசேகரனை கொன்றார். மாரவர்மன் குலசேகரனை கொன்றவர் யாருன்னா அவருடைய மகன் சுந்தரபாண்டியன். பின்பு சுந்தரபாண்டியன் டெல்லி சென்று அலாவுதீன் கில்ஜியின் பாதுகாப்பில் அடைக்கலமானார். இந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய பாதுகாப்பில் அடைக்கலமானவர் யாருன்னா சுந்தரபாண்டியன். அவர் பார்த்திங்கன்னா மாலிக் கபூரினுடைய தென்னிந்திய படையெடுப்பில் இது ஒரு முக்கியமான காரணம். பார்த்திங்கன்னா இந்த சுந்தரபாண்டியன் மதுரையில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அமைப்பு உருவாக்கப்பட்டது. எங்கேனா மதுரையில். யாருடைய இதுனா மாலிக் கபூருடைய ஆதிக்கத்தில் டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீம் அரசு உருவாக்கப்பட்டது. மதுரைக்கு இன்னொரு பெயர் கூடல். கூடல் என்றே போற்றப்பட்டு வந்தது. பாண்டிய மன்னர்கள் பாரம்பரியமாக கடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். பாண்டிய மன்னர்களுக்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள் கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்டனர். கூடல்ங்கிறது மதுரை குறிக்கிறது. மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் பாண்டியர்கள். இப்போ பாண்டியர்கள் அரேபிய வணிக பண்பாட்டு உலகில் அவர்களுக்கு இருந்த தொடர்பின் மூலம் குதிரைகளை இறக்குமதி செய்தனர். அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது முக்கியமான இறக்குமதி எதுனா குதிரைகள். பாண்டிய அரசர்கள் மனு சாஸ்திரத்தின்படி தான் ஆட்சி செய்வதாக கூறினர். பாண்டியர் ஆட்சியில் மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம், இது ஒரு முக்கியமானது, மங்களம் அல்லது சதுர்வேதி மங்கலம் எனும் பிராமணர் குடியிருப்புகளை உருவாக்கினர். அது பிராமணர் குடியிருப்புக்கு பேர் சதுர்வேதி மங்கலம். அடுத்து பார்த்திங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருந்துச்சு. பாண்டிய அரசில் சமூக மக்கள் ஒன்றிணைந்த மன்றம், அதுக்கு பேர் சித்திரமேலி பெரிய நாட்டார்.
அடுத்து பிரதம மந்திரிக்கு பேர் உத்தர மந்திரி என்று அழைக்கப்பட்டார். பிரதம மந்திரி உத்தர மந்திரி என அழைக்கப்பட்டார். பாண்டிய அரசில் அரசு செயலகத்துக்கு பேர் எழுத்து மண்டபம். அரசு செயலகத்துக்கு பேர் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது. மாறன், ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேல் என்பது படைத்தளபதிகளின் பட்டங்கள். மாறன், ஆதித்தன், தென்னவன், தமிழ்வேல் இது படைத்தளபதிகளுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் எனும் ஊரில் உள்ள கல்வெட்டு கிபி 1800 பாண்டிய பேரரசனுடைய கிராம நிர்வாக தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. எந்த ஊர் கல்வெட்டுன்னு கேட்பாங்க. மானூர். வரலாற்று சிறப்புமிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர்கள் பேராதரவு நல்கினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பாண்டியர்கள் பேராதரவு நல்கினர். காயல் துறைமுகத்தில் மாலிக் உல் இஸ்லாம் ஜமாலுதீன் எனும் அரேபிய வணிகரினுடைய வணிக நிறுவனம் செயல்பட்டது. எங்கேன்னு கேட்பாங்க. காயல். அவருடைய பேர் பார்த்துக்குங்க. பாண்டியர்களுக்கு குதிரைகள் எளிதாக கிடைப்பதற்கான வசதிகளை இந்நிறுவனம் செய்து கொடுத்தது. குதிரை வணிகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு பேர் குதிரை செட்டிகள். அவங்களுக்கு பேர் குதிரை செட்டிகள். பாண்டியர்களின் முக்கிய வணிக துறைமுகமான காயல்பட்டினம் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க. காயல்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டத்தில். வணிக பரிமாற்றங்கள் தங்க நாணயங்கள் மூலம் நடைபெற்றது. அந்த தங்க நாணயங்களுக்கு என்ன பேருன்னா காசு, களஞ்சு, பொன் என பலவாறு அழைக்கப்பட்டன. காசு, களஞ்சு, பொன். பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம், குதிரை வணிகம் குறித்து மார்க்கோ போலோ, வாசப் ஆகியோரால் குறிப்பிடப்பட்டது. மார்க்கோ போலோ என்பவரும் வாசப் என்பவரும் இந்த குதிரை வணிகம் குறித்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து அடிமை அம்சம் 1206 1290 வரைக்கும் கிபி 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. இது ஒரு முக்கியமானது. முஸ்லீம்களின் ஆட்சியை நிறுவியவர் முகமது கோரி. அவர் 1206 முகமது கோரி இறந்தார். இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் பண்டகன். முகமது கோரி பண்டகன் எனும் தனி வகை அடிமைகளை பேணினார். பண்டகன்னா அடிமைகள். மாம்லுக் மரபை நிறுவியவர் குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக். அவர் இந்தியாவிலிருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டார். அடிமை வம்ச ஆட்சிக்கான அடிக்கல் நாட்டினார். முதல்ல அடிமை வம்ச ஆட்சிக்கான அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். அதுக்கு என்ன பேர்? மாம்லுக் அரச மரபு. இந்த அரசுக்கு பேர், அடிமை வம்சத்துக்கு இன்னொரு பேர் மாம்லுக் அரச மரபு. மாம்லுக்னா அடிமைகள்னு அர்த்தம். மாம்லுக் எனும் அரேபிய சொல்லுக்கு அடிமை என்று பொருள். குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஸ், கியாசுதீன் பால்பன் ஆகிய மூவரும் அடிமை வம்சத்தைச் சேர்ந்த மாபெரும் சுல்தான்கள். இந்தியாவில் அடிமை வம்சத்தினர் 84 ஆண்டு ஆட்சி காலம் செய்தனர். அதில் குத்புதீன் ஐபக் பார்த்திங்கன்னா தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றிய சுல்தானிய அரசர் குத்புதீன் ஐபக். லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றுறாரு. குத்புதீன் ஐபக் டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டினார். கட்டினது குத்புதீன் ஐபக். டெல்லியில் அதனுடைய பேர் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித். அது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பழமையான மசூதி அதுதான். குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் தான் மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குதுப் மினார் கோபுரத்தை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குதுப் மினாருங்கிற கோபுரம் டெல்லியில் இருக்குது. அதை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர்னா ஆரம்பித்து வைத்தவர் குத்புதீன் ஐபக். அதை கட்டி முடித்தவர் குதுப் மினார் கோபுரத்தை கட்டி முடித்தவர் யாருன்னா இல்துமிஸ். இந்த முக்கியமானது இந்த ரெண்டுமே. அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் இல்துமிஸ். அடுத்து போலோ விளையாட்டின் போது விளையாடி கொண்டிருக்கும் போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். போலோ விளையாடிட்டு இருக்கும்போது குதிரையிலிருந்து கீழே விழுந்து இறந்தவர் யாருன்னு கேட்பாங்க. குத்புதீன் ஐபக். அடுத்தது இல்துமிஸ். இல்துமிஸ் யாருன்னு பாருங்கள். குத்புதீன் ஐபக்னுடைய மகன் ஆரம்சா. அதில் பார்த்திங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் மருமகனும் படைத்தளபதியான இல்துமிஸை சுல்தானாக தேர்வு செய்தனர். குத்புதீன் ஐபக்னுடைய மருமகன் தான் இல்துமிஸ்.
மங்கோலியர் செங்கிஸ்கான் தலைமையில் இந்தியாவின் எல்லைப் பகுதிகளை அச்சுறுத்தினர். மங்கோலியர்களின் தாக்குதலை எதிர்கொள்வதற்கு இல்துமிஸ் நாட்பதிமர் எனும் குழுவை உருவாக்கினார். நாட்பதிமர் குழு. சகல்வாணி என்றால் நாட்பதிமர் என்று பொருள். நாட்பதிமருக்கு இன்னொரு வார்த்தை என்னென்னா சகல்வாணி. இல்துமிஸ் தனது படைகளில் பணியாற்றியவர்களுக்கு இக்தாக்கள் வழங்கினார். இக்தாக்கள்னா நிலங்கள். இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம். சம்பளத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பேர் இக்தா. இல்துமிஸுடைய மகள் யாருன்னா ரஷ்யா. இவங்க சுல்தானியர்களில் முதல் பெண் அரசி ரஷ்யா. இந்த ரஷ்யாங்கிறவங்க இல்துமிஸினுடைய மகள். இவங்க தான் டெல்லி சுல்தானியத்தினுடைய முதல் பெண் அரசி. மிகவும் திறமை வாய்ந்தவர். ரஷ்யானுடைய உதவியாளர் ஜலாவுதீன் யாகுத் ஒரு எத்தியோப்பிய அடிமை. இது ஒரு முக்கியமான கேள்வி. கியாசுதீன் பால்பன். நாட்பதிமர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். ஒற்றர் துறையை நிறுவியவர் பால்பன். பால்பனை பற்றி 2 குறிப்புகள் மிக முக்கியம். நாட்பதிமர் குழுவை ஒழித்தவர், ஒற்றர் துறையை நிறுவியவர் பால்பன். பால்பன் தன் எதிரிகளான மீவாட்டைச் சேர்ந்த மியோக்கள், வடமேற்கு இந்தியாவைச் சேர்ந்த ராஜபுத்திர முஸ்லீம்கள் போன்றவும் கருணை இல்லாமல் நடந்து கொண்டார். செங்கிஸ்கான் பேரன் குலகு கான் மங்கோலிய வைஸ்ராய் இவரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்றார். யாருன்னா குலகுகான் மற்றும் பால்பனுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்குது. பால்பன் பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தார். பாரசீக கவிஞர் பேர் அமீர் குஸ்ரு. ஆதரித்தவர் பால்பன். அடுத்து கில்ஜி வம்சத்தில் முக்கியமானவர் அலாவுதீன் கில்ஜி. அவருடைய முக்கிய படையெடுப்பு தேவகிரி படையெடுப்பு. யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்தவர் யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்று 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார். அடுத்து அலாவுதீன் கில்ஜி பற்றி பார்க்கும்போது அவருடைய தலைமை தளபதி பேர் மாலிக் கபூர். மாலிக் கபூர் கில்ஜியினுடைய ஆணைக்கிணங்க மதுரை வரை படையெடுத்தார். மதுரை வரை படையெடுத்து வந்தவர் யாருன்னு கேட்காங்க, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. மாலிக் கபூர். அவர் அலாவுதீன் கில்ஜியினுடைய படைத்தளபதி. அந்த சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வியடைந்து விடுவோம் எனும் சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்கள் மரபுப்படி ஜவஹர் எனும் சடங்கை நடத்தினர். ஜவஹர் அப்படின்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தீக்குள்ளே புகுந்து இறந்து விடுதல். அதாவது எதிரிகளிடம் மாட்டாமல் ஜவஹர் என்னும் முறைப்படி ஆண்கள் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்திலும் பெண்கள் தீக்குள் புகுந்தும் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். அதுதான் ஜவஹர் முறைங்கிறது. ஒரு மிகப்பெரிய தீயை மூட்டி அதில் பெண்கள்லாம் இறந்துறது. அது ஜவஹர் முறை. அடுத்து துக்ளக் வம்சம். கியாசுதீன் துக்ளக். துக்ளக் அரசவம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். அவருடைய மகன் ஜூனாகான். கியாசுதீன் துக்ளக்கினுடைய மகன் யாருன்னா ஜூனாகான் வாரங்கல் அரசர் பிரதாபருத்திரனை வெற்றி கொண்டு பெருஞ்செல்வத்தை கொள்ளையடித்தார். பிரதாபருத்திரனை வெற்றி கொண்டவர் யாருன்னா ஜூனாகான். இந்த செல்வத்தினை கொண்டு கியாசுதீன் துக்ளக் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டினார். யாருன்னா ஜூனாகான். அடுத்து முகமது பின் துக்ளக். ஜூனாகான் தான் தனது பெயரை முகமது பின் துக்ளக் என மாற்றி அரியணையில் ஏறினார். அப்போ முகமது பின் துக்ளக்கினுடைய இயற்பெயர் என்னன்னா ஜூனாகான். இவர் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியில் இருந்த தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரியினுடைய பெயரை தௌலதாபாத் என மாற்றினார். டெல்லியை அதாவது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர். அந்த தேவகிரிக்கு பேரும் வச்சாங்க தௌலதாபாத். சுல்தானுடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணியான இபன் பதூதா டெல்லி நகரானது மக்கள் நெருக்கமின்றி காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். யாருன்னா இபன் பதூதா. அவர் எந்த நாட்டு பயணி? மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா. அடுத்து இவர் முக்கியமான ஒரு பணி செஞ்சார். புதிய நாணயங்களை வெளியிட போதுமான வெள்ளி இல்லாததால் செப்பு நாணயங்களை அடையாளப்பணமாக வெளியிட்டார். முகமது பின் துக்ளக் செப்பு நாணயங்களை வெளியிட்டார். இது முக்கியமானது. அடுத்து துக்ளக் வம்சத்தில்
மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யாருன்னா ஃபிரோசா துக்ளக். அவருடைய பேர் ஃபிரோசா துக்ளக். தைமூரின் படையெடுப்பு 1398. தாமர்லைன் என்று அழைக்கப்பட்ட தைமூர் டெல்லியை சூறையாடி மாபெரும் மனித படுகொலையை அரங்கேற்றினார். தாமர்லைன் அப்படிங்கிறது தைமூரை குறிக்கிறது. தாமர்லைன் மத்திய ஆசியாவில் சாமர்கண்ட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தார். தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்து பஞ்சாப் பெரும் பாதிப்புக்கு உள்ளானது. அடுத்து சையது அரசு வம்சத்தில் பார்த்திங்கன்னா தைமூர் கைப்பற்றிய டெல்லி, மீரட், பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கு ஆளுநராக கிசிர் கானை நியமித்தார். அதாவது தைமூர் அவர் கைப்பற்றிய பகுதிகள். அதில் பார்த்திங்கன்னா சையது அரசு வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர் கான். கிசிர் கான் தான் சையது அரச வம்சத்தை தோற்றுவித்தார். இந்த சையது அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம் ஷா. அவருடைய பேர் அலாவுதீன் ஆலம் ஷா. வங்காள ஆளுநர் துக்ரில் கான். சிர்கந்தினுடைய ஆளுநர் பஹ்லுல் லோடி. லோடி வம்சத்தை தோற்றுவித்தவர் பஹ்லுல் லோடி. லோடின்னு ஒரு வம்சம் ஆரம்பிக்கிறாங்க, அது பஹ்லுல் லோடி. 1489 அரியணை ஏறிய சிக்கந்தர் லோடி தலைநகராக ஆக்ராவை நிறுவினார். ஆக்ராவை தலைநகராக நிறுவியவர் சிக்கந்தர் லோடி. அவருக்கு பின்னர் வந்தவர் அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அரச பதவியேற்றார். முதலாம் பானிப்பட்டு போர் மிக முக்கியமானது. 1526 கிபி 1526 முதலாம் பானிப்பட்டு போர் நடைபெற்றது. அதில் பார்த்திங்கன்னா முதலாம் பானிப்பட்டு போர் யாருக்கு இடையில் ஏற்பட்டதுன்னா இப்ராஹிம் லோடி, பாபர், இந்த 2 பேர்த்துக்கு இடையில் ஏற்படுது. பாபர் ஜெயிச்சிட்றார். பாபர் யாரை தோக்கடிக்கிறார்? இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்கிறார். இதான் முதலாம் பானிப்பட்டு போர் கிபி 1526. முகலாய அரசை நிறுவியவர் பாபர். இந்த லோடி வம்சத்துக்கு அடுத்தது முகலாய வம்சம் ஆரம்பிக்குது. லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்த முகலாய பேரரசர் யாருன்னா பாபர். பாரசீக மற்றும் இந்திய பாணிகளான கலை வடிவத்துக்கு பேர் இந்தோ சாராசானிக் என அழைக்கப்பட்டது. அதுக்கு பேர் இந்தோ சாராசானிக். பாரசீக இந்திய பாணிகளான கலை வடிவத்துக்கு பேர். கட்டிடம் பாரசீக பாணிகளும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணிகளும் இருக்கும். இவ்வகை பாணி கட்டிடங்கள் பார்த்திங்கன்னா குதுப் மினார், அலை தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோதி மசூதி, இல்துமிஸ் பால்பன் கல்லறைகள், ஹைதராபாத்தில் இருக்குது ஃபெரோஷாபாத், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இந்தோ சாராசானிக் அப்படிங்கிற பாணியில் கட்டப்பட்டவை. தந்தை மகன் பார்த்துக்குங்க. குத்புதீன் ஐபக்னுடைய மகன் ஆரம் ஷா, இல்துமிஸுடைய மகன் ருக்குர்தீன் பிரோஷா, பால்பனுடைய மகன் கைகுபாத், கியாசுதீனுடைய மகன் ஜூனாகான், பஹ்லுல் லோடியினுடைய மகன் சிக்கந்தர் லோடி. இது நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து அடிமை வம்சத்தில் யார் யார் வர்றாங்கன்னா குத்புதீன் ஐபக், இல்துமிஸ், ரஷ்யா, கியாஸ்தீன் பால்பன், இவங்க எல்லாமே அடிமை வம்சம். இந்த வரிசையாக சொல்லுவாங்க. அவர்களுடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வரிசையாக எழுதும்போது குத்புதீன் ஐபக் முதல்ல வருவார், ரெண்டாவது இல்துமிஸ், அடுத்து ரஷ்யா, கியாஸ்தீன் பால்பன். இது அடிமை வம்சம். அடுத்து கில்ஜி வம்சத்தில் பார்த்திங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி, துக்ளக் அரச வம்சம், சையது அரச வம்சம், லோடி அரச வம்சம், இதெல்லாமே இந்த அரச வம்சத்தில் வருது.